வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்றைக்கான தகவல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நேற்றைய நாள் நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட நியூஸ் பேப்பர் கட்டிங், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், அந்த கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோஸ் எல்லாமே, கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான எல்லா தகவலும் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, பயன்பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும், வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டும் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான தகவலுக்குள்ளே போகலாமா? முயற்சி தன் மெய்வரித்த கூலி தரும். முயற்சி தன் மெய்வரித்த கூலி தரும்னா என்னங்க? நம்ம செய்கிற வேலைகளில் பண்ணுற முயற்சி கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றியை தான் கொடுக்கும். நம்ம போடுற எஃபர்ட் என்றைக்குமே வீண் போகாது. ஆனால் முயற்சி மட்டும் என்றைக்குமே கைவிடாமல் இருக்கணுங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குண்டான பலன் நமக்கு என்றைக்குமே கிடைக்கும். முயற்சி பண்ணுறதுல மட்டும் என்றைக்குமே சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு அதுக்குண்டான பலன் நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆண்டில் நம்ம கண்டிப்பாக அரசு அதிகாரியாக ஆகிடுவோம். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி தொடர்ந்து பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைக்கான தகவல் போகலாமா? இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்றைக்கான தகவல் முதல்ல என்னென்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்றைக்கான முக்கியமான நாள் என்ன? ஜனவரி 25. இந்த நாளில் நம்ம இந்த நாளில் என்னென்ன இதை கொண்டாடுறோன்னு பார்த்தோம்னா, தேசிய வாக்காளர் தினம், மொழிப்போர் தியாகிகள் தினம், தேசிய சுற்றுலா தினம். தேசிய வாக்காளர் தினம்னா நம்ம ஓட்டு போடுற நாளை தாங்க சொல்கிறாங்க. ஓட்டு போடுற நாள் எதுக்கு? மறக்காமல் 18 வயசு நிறைவடைஞ்ச எல்லாரும் ஓட்டு போடணும். இப்போ பார்த்திங்கன்னா 99 கோடி மக்கள் ஓட்டு போடுறோம். கூடிய சீக்கிரத்தில் அது 100 கோடியாக மாறிடும். அதோட இதுதான் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். தேசிய வாக்காளர் தினம் கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடணும். அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓட்டு போடுறத விட சிறந்த இது ஒன்றுமே இல்லை, நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன், அதுதாங்க தேசிய வாக்காளர் தினத்தோட கருப்பொருள். நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேசிய சுற்றுலா தினம். வாக்காளர் தினத்தன்னைக்கே சுற்றுலா தினமும் இருக்குது. ஓட்டு போடாமல் யாராவது சுற்றுலாவுக்கு போயிடாதீங்க. சுற்றுலா கொண்டாடுறதுக்கு இல்லை, அது வாக்காளர் தினம். சுற்றுலா தினம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சில நாடுகள் சுற்றுலாத்துறையில் இருக்கிற வருமானத்தினால்தான் அதிகளவு வருமானம் அதில் தான் வரும் அவங்களுக்கு. சில நாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அதனால் சுற்றுலாத்துறையோட வருவாயோட முக்கியத்துவத்தை சொல்லி தான் சுற்றுலா தினமே கொண்டாடுறோம். நாமளும் பக்கத்து நாடு, பக்கத்து ஊர், அங்கே இருக்கிற கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் சுற்றுலா தினம். கண்டிப்பாக சுற்றுலா போயிடலாங்க. ஆனால் வாக்காளர் தினத்தன்னைக்கு இல்லை, சுற்றுலா தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்தது மொழிப்போர் தியாகிகள் தினம். மொழிப்போர் தியாகிகள் தினம் எதுக்குன்னா, நம்ம ஹிந்தியை எதிர்த்து போராடி இருப்போம். அதில் சில பேர் பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நினைவு கூறுறதுக்காக தான் அவங்களோட ஞாபகமாக மொழிப்போர் தியாகிகள் தினம் கொண்டாடுறோம். அடுத்த தகவலுக்கான போயிடலாம். விண்ணில் பாய்கிறது. என்ன பாய்கிறது? ISRO will launch its 100th mission in Jan 2025 on board the GSLV, crossing a significant milestone. இதாங்க பாயறதுக்கு தயாராக இருக்குது. 29ஆம் தேதி அது பாய போகுது விண்ணில். ஏற்கனவே 99 போயிடுச்சு. போன மாதம் அனுப்பியிருந்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அது போய் அங்கே தட்டைப்பயிரெல்லாம் முளைச்சிருச்சுன்னு சொல்லி நியூஸ் வந்தது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இவர் எதுக்கு அங்கே போகிறாரு? 100வது ஆளாக எதுக்கு போகிறாருங்கிறத பார்க்கலாம். உள்ளே போய் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்திலிருந்து இப்போ 3வது ஏவுதளம் வேறு வரப்போகுது. நம்ம ஒப்புதல் வாங்கியிருக்கோம். 2வது ஏவுதளத்தை விட அது அதிக அளவில் இருக்கும் டெக்னாலஜியில். 2வது ஏவுதளத்திலிருந்து ஜான் 29 NVS-02 என்ற செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் விண்ணில் பாய உள்ளதாக இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. எதுக்கு இவர் போகிறாரு? இந்த ராக்கெட் GSLV F-15 ராக்கெட் எதுக்கு போகிறாரு அப்படின்னா, இவரை கூட்டிகிட்டு NVS கூட்டிகிட்டு எதுக்கு போகிறாரு அப்படின்னா, போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி. இந்த செயற்கைக்கோள் என்ன வேலை பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா, போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி. இதுக்காக தான் இதை நாம் விண்ணில் செலுத்த போகிறோம். விவரம் என்னன்னு பார்த்தோம்னா,
இந்தியாவில் தரைவழி, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்துக்கும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கும் உதவும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு, அதாவது IRNSS அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைப்பின் மூலயமா இப்போ இந்த ராக்கெட் நம்ம செலுத்த போகிறோம். என்ன அப்படின்னா IRNSS இதோட வகையில் 2013 இதுக்கு முன்னாடியே இந்த பயபுள்ளிங்க போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு 8 பேர் அங்கே போயிருக்காங்க. 2013 to 2018 காலகட்டங்களில் 8 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் அங்கே இருக்காங்க. வெற்றிகரமாகவே விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இவர் 9வது ஆள் அங்கே போக போகிறாரு. அவர் அதே வேலையை தான் பண்ண போகிறார், கொஞ்சம் அட்வான்ஸாக. இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி வச்சு 8 பேர் அங்கே போயிருப்பாங்க. அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும் செக் பண்ணாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. ஒரு 10 கிலோமீட்டர் செக் பண்ணுறாங்கன்னா இவர் இப்போ போனவர் இன்னொரு 10 கிலோமீட்டர் சேர்த்து செக் பண்ணுவார் என்ன நடக்குதுங்கிறதுக்காக. அதுதான் இவர் போகிறதோட வேலை. அதாவது இவர் NVS-02 இவர் போகிறதோட வேலை அதுதான். ஏற்கனவே இவருக்கு முன்னாடி 8 பேர் அங்கே போய் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. இவர் போய் எக்ஸ்ட்ராவாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்க்க போகிறாரு என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்தது இதை நம்ம நேவிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தாங்க இந்த செயற்கைக்கோளை அனுப்ப போகிறோம். IRNSS இதுக்கு முன்னாடியே IRNSSல 1G செயற்கைக்கோள் பயபுள்ள போயிருக்கு. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 10ல் அப்படின்னு NVS-01 இப்போ 02 போகுது. இப்போ இதுக்கு முன்னாடி NVS-01 செயற்கைக்கோளை 2023 மே 29 நம்ம அனுப்பியிருக்கோம். அதிநவீன NVS-02 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா இவங்க 2 பேர்த்த விட அதிக அளவில் செயல்பாட்டில் ஈடுபடுறதுக்காக தான் NVS-02 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைச்சிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா நேவிக் டெக்னாலஜி மூலியமாக தான் இந்த செயற்கைக்கோள்கள்லாம் அங்கே வேலை செய்யுதுங்க. அதாவது NVS-02 செயற்கைக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா 2250 கிலோ எடை உடையது. இந்த பயபுள்ள பார்த்தீங்களா 2250 கிலோ எடை வச்சுருக்காப்புல. இதன் ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 10 ஆண்டு. இப்போ போகிறவர் 10 வருஷம்தான். இதில் L1, L5 மற்றும் S பேண்ட் டிரான்ஸ்பரண்ட்டுகள், உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரம் உள்ளிட்ட பல்வேறு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போய் அங்கே போய் என்ன பண்ணணுன்னு பார்த்தோம்னா மற்ற செயற்கைக்கோளோடு சேர்ந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்கும். அதுவும் பேரிடர் காலங்களில் பார்த்திங்கன்னா துல்லியமாக தகவல்களை தெரிவிக்கணும் இஸ்ரோ வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் அப்பாயின்மெண்ட். இவருக்கு தாங்க அப்பாயின்மெண்ட்டு. இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிதேந்தர் பால் சிங். இவர் எங்கே நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கான புதிய தூதராக ஜிதேந்தர் பால் சிங் நியமனம் செஞ்சுருக்காங்க. இந்தியாவின் 2வது பெரும் வர்த்தக கூட்டாளி நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு 2வது பெரும் வர்த்தக கூட்டாளி நாடு. என்ன அப்படின்னா இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருக்கார், இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் அவர் என்னவா இருக்காருன்னா தற்போது வெளியுறவு அமைச்சகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற பிரிவுகளில் அதிகாரியாக பணியாற்றிட்டுருக்காரு. இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க இஸ்ரோவோட புதிய தூதராக. அடுத்தது உலக பொருளாதாரத்தில் இந்தியாவோட வளர்ச்சி என்னன்னு பார்க்கலாமா? முதலீடை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. இந்தியா மேலே முதலீடு போட்டிருப்பாங்க இல்லைங்களா வெளிநாடுகள், அதை வச்சு நம்ம வளர்ச்சியை தெரிஞ்சுக்கலாம். 20 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை இந்தியா ஈர்த்திருக்கிறது. இப்போ நேற்று பார்த்துருப்போம் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களால் சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் பார்த்துருப்போம். ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மீட்டிங்கில் நடந்த விஷயத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம். அங்கே என்னெல்லாம் ஒப்பந்தம் ஆயிருக்கு அப்படின்னா 20 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை இந்தியா மேலே அவங்க போட்டிருக்காங்க வெளிநாடுகள். இந்தியா மீதான உலக தலைவர்களின் நம்பிக்கையை இது வெளிப்படுத்துவதாகவும் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா
அந்த மீட்டிங்கில் 20 லட்சம் கோடிக்கு வந்து முதலீடு பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, அது என்னென்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில், நம்ம இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரூ 15.70 லட்சம் கோடி அந்த மாநிலத்துக்கு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 61 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமும் விட்டுருக்காங்க. 16 லட்சம் வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாக போகிறதா அந்த மாநிலத்தோட முதல்வர் வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு. அடுத்தது தெலுங்கானாவில் 1.79 லட்சம் கோடி வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தோன்னா 20 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டிருக்காங்க. இதனால் அந்த மாநிலத்தில் 50,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு அந்த மாநில முதல்வர் வந்து சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. இதுபோல் கேரளா, உத்தரப்பிரதேசம் போன்ற பல மாநிலங்களும் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கு. இந்த 20 லட்சத்தில் பிரித்து இந்த மாநிலங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு சேட் நியூஸ் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த உலக பொருளாதாரத்தில் தமிழ்நாடு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வாங்கலை. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அடுத்த உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னா டாவோஸ் நகர்லேயே தான் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 19 23 வரைக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷத்துக்கான பொருளாதாரம் நடக்கும். அப்போயாவது நமக்கு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஆனால் இந்த டைம் நமக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு நிதி ஆயோகின் நிதி வள குறியீடு நிட்டா ஆயோக். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிட்டா ஆயோக் இது ஒரு குறியீடு. இது தாங்க என்னென்னு பார்க்கல. உள்ள நிதி வள குறியீடு என்னென்னு பார்க்கலாம். இது எப்போ அமைக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1, 2015. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. நியூ டெல்லியில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது எதுக்காக இந்த நிதி வள குறியீடு அப்படின்னா, நிதி ஆயோக் பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் வளர்ச்சி குறியீடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கான பல்வேறு தரவரிசை பட்டியலை வெளியிட்டு வருதுங்க. பல்வேறு தரவரிசை பட்டியல் அப்படின்னா என்னென்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அதில் மக்கள் தொகையோட மொத்த பொது செலவினம், அந்த மாநிலத்தோட ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகை மொத்த பொது செலவினம், வருவாய், ஒட்டுமொத்த நிதிநிலைத்தன்மை, அந்த மாநிலத்தோட நிதிநிலை, கடன், இதெல்லாத்தையும் வச்சு தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா FHI அப்படிங்கிற நிறுவனம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பட்டியலில் 67.8 புள்ளிகளோட ஒடிசா தான் முதலிடத்தில் இருக்குது. நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பெரிய மாநிலங்களை வச்சு தான் இதை கணக்கெடுத்திருக்காங்க. 18 பெரிய மாநிலங்களை வச்சு கணக்கெடுத்ததில் ஒடிசா தான் வந்து அந்த மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாநிலத்தோட நிதித்தன்மை வந்து சரியான நிலைமையில் இருக்குது. கடனும் சரி, அந்த கொடுத்த அமௌண்ட்டில் அவங்க மக்கள் பயன்படுத்தின தேவைகளும் சரி, எல்லாமே சரியாக இருக்கிறதுனால அது வந்து ஒடிசா தான் முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்ந்து சத்தீஸ்கர், கோவா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், கர்நாடகம் ஆகியவை எல்லாம் முன்னிலை மாநிலங்கள் இருக்குங்க. இதில் 18 மாநிலம் கலந்துக்கிட்டதில் ஒடிசா வந்து முதலிடமாகவும் தமிழ்நாடு 11வது இடத்துல இருக்குது. மொத்தம் 18 மாநிலங்களை கணக்கெடுத்திருக்காங்க இந்தியாவில். மிக முக்கியமான பெரிய மாநிலங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கணக்கெடுப்பை வச்சு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அது இந்த வருஷத்துக்கு உண்டானது 2025க்கு. இதில் 11வது இடத்த நம்ம மாநிலம் பிடிச்சிருக்கு. அடுத்த தகவல் விளையாட்டு செய்தி. இன்றைக்கி என்ன விளையாட்டு செய்தி? மலேசியாவில் நடைபெற்ற ஜோஹர் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டரான பி இனியன் தான் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்த விளையாட்டு லடாக்கில் நடைபெறும் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி. நம்ம குளிர்கால விளையாட்டு போட்டி படங்களில் பார்த்துருப்போம், அந்த பனிச்சறுக்கில் ஓடுவாங்களே, அந்த இது தாங்க. ஏன்னா லடாக் அந்த ஜம்மு காஷ்மீர் தானே லடாக்கு, அதனால் வந்து அங்கே வந்து பனிச்சறுக்கு கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் தான் வந்து யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீடு ஸ்கேட்டிங் அப்படிங்கிற இதில் தெலுங்கானாவை சேர்ந்த 15 வயது நயானா ஸ்ரீ தல்லூரி
அவர்கள் வந்து 3 பிரிவுகள்லையுமே தங்கம் வென்றிருக்காங்க. அந்த 15 வயசு பொண்ணுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடலாம். அப்படியே கூடிய பி இனியன் அந்த பையனுக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிடலாம். அடுத்த தகவல், வந்தே பாரத் ரயில் நம்ம பயணிச்சிருக்கோமா? நம்மள யாராவது? நான் பயணித்தது இல்லைங்க. வந்தே பாரத் ரயில் பற்றி நமக்கு வந்து நம்ம மாநிலத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம இது ஏற்கனவே நம்ம போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. இந்த சேவை இருக்குது. இப்போ என்ன புதுசாக பார்க்குறோன்னா, ஜம்மு காஷ்மீர்லேயும் வந்தே பாரத் ரயில் வந்து அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதுக்கான வேலைப்பாடு, சோதனை ஓட்டம் இதெல்லாம் கடந்த மாதங்களில் நடந்துகிட்டு இருந்ததுங்க. முதல் சோதனை ஓட்டம் பார்த்தோம்னா ஜூன் மாதம் நடந்தது. ஜூன் மாதம் முதல் சோதனை ஓட்டம் நடந்தது. போன மாதம் 2வது சோதனை ஓட்டம் இதெல்லாம் நடந்தது. சோதனை ஓட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு இந்த பாலத்து மேலே ஒரே நிமிஷம், இந்த பாலம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாலத்து மேலே தான் இப்போ அந்த ட்ரெயினை விட போகிறாங்க. இன்றைக்கி தான் விட போகிறாங்க. அது என்ன விவரம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரிலும் வந்தே பாரத் ரயில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அஞ்சில் காட் கேபிள் பாலம் மற்றும் உலகின் மிக உயரமான தெரிஞ்சுக்கோங்க, உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலத்தில் இந்த வந்தே பாரத் ரயில் பயணிக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 350 மீட்டருக்கு மேலே இருக்குங்க அந்த உயரம். செனாப் ஆறு இருக்குது. அந்த ஆறுக்கு மேலே தான் அந்த பாலம் போட்டு இந்த ரயில் போக போகுது. அதனால தான் வந்து 2 டைம் வந்து சோதனை ஓட்டம் பண்ணியிருக்காங்க. அது மேலே போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல. நமக்கு முடிஞ்ச நாமளும் ஜம்மு காஷ்மீருக்கு போய் பார்ப்போம். என்ன விவரம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து இந்த சேவையை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இன்னையிலேருந்து ஜம்மு காஷ்மீரும் யூஸ் பண்ண போகிறாங்க. அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்ரீ வைஷ்ணவ தேவி கட்ரா ரயில் நிலையத்திலிருந்து காஷ்மீரோட ஸ்ரீநகர் வரைக்கும் வந்தே பாரத் ரயில் போக்குவரத்து துவங்க உள்ளதாக தகவல் சொல்லியிருக்கு. இதற்கான சோதனை ஓட்டெல்லாம் நல்லா வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் போகணும்ல, யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுனால பிரதமர் வந்து 2 டைம் சோதனை ஓட்டம் பண்ணியிருக்காரு. அது சக்ஸஸும் ஆயிடுச்சு. அதனால் இன்னையிலேருந்து அது தொடங்க போகிறோம். காஷ்மீரில் இந்த ட்ரெயின் எப்படி கட்டுமானம் பண்ணியிருக்காங்க, எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் தாங்க பண்ணியிருக்காங்க. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ரயில் அனைத்து வித பாதுகாப்பு அம்சங்களோட, மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை வசதிகளோட, திடீர் வேக கட்டுப்பாடு கருவி எல்லாம் பொருத்தி தான் இந்த தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த வந்தே பாரத் ரயில். இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் இல்லையா, ரொம்ப குளிராக கடும் பனிப்பொழிவாலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தான் இந்த ரயில் பெட்டிகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்றையக்கான தகவலெல்லாம் முடிஞ்சதுங்க. இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைக்கான தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி, நாளைக்கான தகவலை சண்டே அண்ட் மண்டே தகவல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே மண்டேயோட கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நான் மீண்டும் நாளைக்கான தகவல்களோடு மண்டே சந்திக்கிறேன். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேணு. டாடா பாய்.